படம் நல்லா இருந்துச்சுண்ணா. எஸ்டிஆருக்காக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். எஸ்டிஆர்ண்ணா, எஸ்டிஆர் படம், எஸ்டிஆர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் படம் ஏஆர் ரஹ்மானுக்காக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. எஸ்டிஆருக்காக பார்க்கலாம். எஸ்டிஆருக்காக தான் வந்தேன். படம் வேறு லெவலாக இருக்குது. வேறு லெவல் கம்பேக் கொடுத்துருக்காரு. எஸ்டிஆருக்கு இன்னொரு கூட பார்ப்பேன். நல்லா பண்ணியிருக்கு. கமல் சார் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. படத்தை பாருங்க. ரிவ்யூ கையா படத்தை போய் பாருங்க. நல்லா இருக்கும். தலை எப்பவுமே வந்து சிம்பு அல்டிமேட் வேற மாதிரி நடிப்பு அடிச்சுக்க முடியாது. கமல் பரவாயில்ல, ஓரளவு வந்து மாங்க் மாதிரி இருக்கிறார். உலக நாயகர் நடிப்பு பயங்கரமா இருக்குது. அவர் என்னைக்குமே இளமை நாயகன் தான். சூப்பரா இருக்குது. படம் நல்லா இருந்தது. வித்தியாசமான கோணத்தில் இருந்தது. கமல் நல்லா நடிப்பு. படம் வேற லெவலில் நல்லா இருந்துச்சுங்க. வேற லெவல் சூப்பர். கமல்ஹாசன் சார் லெஜெண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த ஏஜுக்கும் மனுஷன் வேற லெவலில் அந்த ஃபைட் சீன்லேருந்து எல்லா சீக்வன்ஸும் வேறு மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜி எதுவுமே இன்னும் மாறல, அப்படியே இருக்குது. நான் எஸ்டிஆர் அண்ணாவுக்காக தான் வந்தேன். எங்கள் அண்ணனை சாவச்சிட்டாங்க, அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் அவர் சொன்னார் மேடையில், நீங்கள் இனிமேல் நான் பண்ணுறதை பாருங்கள், ஏசியில் போய் உட்காந்து நான் பண்ணுறதை பாருங்கள். அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் அண்ணா பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. சிஸ்டர் சென்டிமெண்ட் தான் எனக்கும் அண்ணாக்கும் எப்போவுமே. படத்துலையும் சிஸ்டர் சென்டிமெண்ட் அண்ணா கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஆனால் 2 சாங் எக்ஸ்பெக்ட் பண்ண 2 சாங் படத்தில் வரவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணது 2 சாங், அந்த 2 சாங்கும் வரல. அதான் ஒரு கஷ்டமான விஷயம். என் அண்ணங்க பாருங்க, காலைல ஷிஃப்ட் முடிச்சு தூங்காம வந்து பார்த்துருக்கோமே. அண்ணன் வேற லெவல் பின்னிட்டார். அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஏசி ரூமில் உட்காந்து பாருங்க, நான் பண்ணுவேன். அதை வந்து பண்ணியிருக்காரு. வேற லெவல் அண்ணா. நீங்கள் வேற லெவலில் கீழ்கீழ்னு கிழிச்சிட்டீங்க. படம் சூப்பர். இல்லை பாஸ், வேலைக்காகாது. எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் அவரோட ஃபெயிலியரை ஒத்துக்கணும். மணிரத்னம் வேற ஃப்ளாப். எல்லாமே எதிர்பார்த்தோம், எதுவுமே இல்லை. வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். யாருக்குமே ஒரு பெரிய கேரக்டரைசேஷன் எதுவுமே இல்லை. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். மொக்க சார், மொக்க பிளேடு. நாயகன் பார்த்துட்டு எங்களுக்கு இதை பார்க்க சகிக்கலை, வேற ஒன்றும் இல்லை. கான்செப்ட் வந்து அதில் இருக்கிறதையே திரும்ப திரும்ப எடுத்து போட்டு குழப்பி சொதப்பி வச்சிருக்கிறாங்க. வேற கண்டென்ட் எடுத்து வச்சிருந்துருக்கலாம் படத்துக்கு. நாயகன்லேருந்தே விட்டு அவர் வெளியில் வரல 2 பேரும். அதுதான் கஷ்டம். அதுதான் எதிர்பார்த்தோம். அவங்க நாயகன் கான்செப்ட்லேருந்து வெளியில் வரல. அந்த படத்துல இருந்தே எடுத்து சீனை கோத்து ஸ்க்ரீனை பிளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கங்கே நேபாளம், அங்கங்கே நம்மளே இழுத்துக்கிட்டு போய் காட்மாண்டு, அங்கங்கே திருச்செந்தூர், திரும்ப அங்கங்கன்னு போய் ஊராக சுற்றி கதை எங்கெங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை பாவம் சாவடிச்சிட்டாங்க ரசிகர்களை. கமல் பாவம். அவன் வேற ஒன்றும் சொல்ல விரும்பலை. கமல்கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம். பெரிய மெகா ஸ்டார். கொஞ்சம் இந்த படத்தில் மணிரத்னத்தை நம்பி விட்டுட்டார், அவ்வளோதான். சிம்பு பரவாயில்ல. அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவர் பண்ணியிருக்காப்புல, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் இந்த நான் சொன்ன சில விஷயங்கள் தவிர மற்ற எதுவுமே நல்லா இல்லை. சிம்பு கேரக்டர், ஏஆர் ரஹ்மான், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கமல் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஏஜுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஆனால் மணிரத்னம் படம்ன்றனால கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. நல்லா இருக்கு. யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்காரு. படம் சூப்பராக இருக்கு அங்கிள். ஓகேவா இருக்கு, பார்க்கலாம் அங்கிள். 2 டைம்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். பரவாயில்ல, சுமாராக இருக்குங்க. காரணம் என்ன, எனக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கு பிடிக்கிறது தெரியல, எனக்கு பிடிக்கல. சுமாராக தான் இருக்கு. எதுவும் இல்லை, ஒரே இதுதான் கேங்ஸ். கமல் ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே தானா, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக்காக கொண்டு போயிட்டாங்க. தெரிஞ்ச கதை தான், பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் சர்ப்ரைசிங்காக எதுவும் இல்லை. ஒரு மணிரத்னம் கமலஹாசன் காம்பவுண்ட் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம் தானே. பர்ஃபார்மன்ஸ்லாம் அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது. நடிப்பு நார்மலாக ஓகே. பட் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல, அப்படிலாம் இல்லை. ஒரு நார்மல் பழிவாங்கல் கதை தான், அதில் இவ்வளோ பெரிய கேஸ்டிங் குரூ வச்சு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அவர் வேறு லெவல் பண்ணியிருக்காரு ஆக்டிங்லாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இன்னுமே அவருக்கு நல்லா கொடுத்துருக்கலாம். இன்னுமே அவர் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்தாலும் வேறு ஏதாவது சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பில்டப்பாக பண்ணிக்கலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப
ரொம்ப சட்டிலாக பண்ண மாதிரி தான் இருந்தது. பெருசாக சர்ப்ரைசிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. புரியல. சாங்ஸ் பிஜிஎம் கூட எனக்கு அங்கங்கே ஓகே தான். சாங்ஸே நிறைய இடத்துல கட் பண்ணிட்டாங்க. ஓகே தானே, அது ஒரு அவங்களோட காமன் வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது சுத்தமாக ஃபுல்ஃபில் ஆகலை. பார்க்கலாம், ஒரு டைம் சிம்புக்காக பார்க்கலாம். நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக சில விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் எஸ்டிஆர் ஃபேன் ப்ளஸ் கமல் ஃபேன். பட் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு, விறுவிறுப்பதான், போர்லாடி இல்லை டைம் பார்த்தல. ஆக்சுவலாக பார்க்கலாம், கண்டிப்பாக. படம் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. படம் அந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிடையாது. மணிரத்னம் ப்ரூவ் பண்ணிட்டார், அவ்வளோதான். யாரையுமே உயிரோட வைக்கல, எல்லாருமே சாவடிச்சிட்டாரு. கடைசியில் கமலையும் சாவடிச்சிருக்கலாம், அவரும் ஏன் உயிரோட வச்சாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தெரில என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஒன்லைன் ஸ்டோரி தான் அது, எனக்கு பெருசாக கன்வே ஆகலை. என்னோட வியூ ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி, ஒரே ஒரு மர்டர், அதை ட்ராவல் ஆகி தான் ஓடினே இருக்குது. கடைசி வரைக்கும் யாரும் நினச்ச இடத்துக்கு போன மாதிரியும் தெரில, வந்த இடத்துக்கு வந்த மாதிரியும் தெரியல. எல்லாமே ஹாப்பி எண்டிங் கிடையாது படத்தில், அவ்வளோதான் முடியும். எஸ்டிஆர் அந்தளவுக்கு பெருசாக இதில் மாஸ் லுக்கு அவ்வளோதான் ஓகே. பட் கமல் அவரோட ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு. கமலோட ஆக்டிங் சூப்பர். ஏஆர் ரகுமான் படத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு. அந்த சின்மை அந்த ஒரு கான்ட்ரவர்சி போச்சுல்ல, அந்த பாட்டே படத்தில் இல்லை. ஒரு இந்த ஃபைனல் எண்ட்லையாச்சும் அதனை எங்கேயாச்சும் வருமானு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அங்கேயும் அவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். இல்லை, எனக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கலாக தெரியாது. பட் ஓவராலாக ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக வந்த மாதிரி தெரில வெளியில் வரும்போது. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. சிம்பிள் ஆக்டிங் தான், நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. இன்டர்வலில் பயங்கரமாக கலவி எஸ்டிஆர் சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்குது. நல்லா ஆத்மீய நல்லா இருந்துச்சு. கமல் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா போகுது. ஓகே, நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா, எல்லாமே நல்லா சூப்பர்ண்ணா, செம்ம நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. 70 இயர்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஓகேங்க, நார்மல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான், பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஆஸ் யூஷுவல், சும்மா ஒன் டைம் பார்க்கலாம். நார்மல் எல்லாம் ஓகே தான், பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, சம்வாட் ஓகே, பெருசாக சிறப்பாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்குது படம். மணிரத்னம் சார் டைரக்ஷன் சூப்பர், கமல்ஹாசன் சார் டைரக்ஷன் சூப்பர் சார். எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படி இல்லைங்க சார், நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கமல் எப்பவும் போல தான், 10 மடங்கு எக்ஸ்ட்ரா. நல்லா இருக்கு, நல்ல ரோல் இருக்கு, ஈக்குவலண்டாக கொடுத்துருக்காரு. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, போர் அடிக்காது. நல்லா வெரி குட், நைஸ், என்ஜாய்ட். எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், ஆக்டிவ் தான், வேற என்ன, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. ஃபைட் சீன்ஸ் மஜாவாக பண்ணியிருந்தாரு. ஓகே.